ஆகஸ்ட் 13, 2025 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் அவசர தேவைக்கு மாத்திரம் ஜெபிக்காதீர்கள். பிரார்த்தனை எப்போதுமே உங்கள் வாழ்வாதாரமாக இருக்க வேண்டும். Prayer must be your lifestyle, not just your emergency contact. சங்கீதம் 119 அதிகாரம் 37 வசனம். Psalm chapter 119 verse 37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கண்களால் நாம் ஒன்றை பார்க்கும்போது அது நமது இருதயத்திலே பல எண்ணங்களை உருவாக்குகிறது. இன்று நமது கண்கள் எவற்றை விரும்பி நோக்குகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தந்துள்ள கண்களை அவரை நோக்கி பார்க்க ஒப்பு கொடுப்போமாக. உங்கள் விசுவாச ஜீவியத்தில் நீங்கள் வழிவிலகி போகாதபடி உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். Turn my eyes away from worthless things. Preserve my life according to your word. My dear brothers and sisters, when we see something with our eyes, it creates many thoughts in our heart. Today, let's think about what our eyes like to look at. Let's be careful. Let's surrender the eyes that God has given us to look at Him. Let your eyes be fixed on the Lord so that you do not go away in your life of faith. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவர்களை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, கர்த்தர் நீர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நாங்கள் வாழ்கின்ற இந்த மாயையான ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்கள் கண்களை ஆண்டவரே மாயையான காரியத்துக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாயையான வழிகளை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்காதபடிக்கு கர்த்தருடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும்படியாக நீர் எங்களை உயிர்ப்பித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட யார் யார் ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பெரிய ஆண்டவர் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய கண்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு சொந்தமான கண்களாக இருக்க, அந்த கண்கள் ஆண்டவரே சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அல்லவா, அந்த கண்களினால் உண்மை மாத்திரம் பார்க்கும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் அப்பா அந்த கண்கள் ஆண்டவரே நோக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மறைத்து ஆண்டவரே அப்பா மற்றவற்றை ஆண்டவரே இந்த கண்கள் காணாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கொள்ளும் யார் யார் ஆண்டவரே தங்களுடைய கண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாயான உலகத்திலே மாயான காரியங்களே ஆண்டவரே இந்த கண்கள் ஆண்டவரே பின்பற்றி செல்லாதபடிக்கு ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாயான ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே அப்பா மாய ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நேராய் ஆண்டவரே வந்திருக்கிறதோ அதை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் விட்டு விலகி ஓடும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வழியை ஆண்டவர்கள் தெரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய கண்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிக்கு நேராக வேதத்துக்கு நேராக கடவுளுக்கு நேராக அந்த கண்கள் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவளை நடத்துவீராக, அவளை நீர் ஆண்டவரை பலப்படுத்துவீராக, உடைய நாமத்துக்கு மகிமையாக அவளை வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக ராஜா. உம்முடைய வழிகளிலே கர்த்தருடைய வழிகளிலே அவள் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆண்டவரே மாயான காரியத்துக்கு தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு என்ற ஆண்டவரே அப்பா
தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை தாரும். தங்கள் கண்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காக பதிலை தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. அப்பா, உமக்கு கொடாக்கூடிய நன்றிகளை செலுத்துகிறோம். இப்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய காரியத்தை அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே தேடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற மாயையான ஆண்டவரே ஆக்ட்ரஸஸ் ஆண்டவரே அவர்களை தேடி ஓடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடிகைகளை ஆண்டவரே அவர்கள் விரும்பி செல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரே உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் கண்டவரை கண்டு கொண்டு உம்முடைய வழிகளில் நடக்கிற வாலிபர்களாக நம்முடைய பிள்ளைகள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக ஆண்டவர் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கூட இந்த நாளில் நீர் கேட்டு ஆண்டவர் நீர் பதிலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. கொடாக்கூடிய நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காண கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீடிய ஆயுள் நாட்களை ஆண்டவரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சேனல் மூலமாக அவர்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவியும் அன்பாக ஆண்டவர் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல ஒரு இல்லறத்தை ஆண்டவரை கட்டி வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரிவினைகளை பிசாசன் கொண்டு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அநேக திருமண நாட்களை காணும்படியாக கிருபை தாரும். நாங்கள் எங்களுடைய சேனல் மூலமாக அப்பா நாங்கள் ஆண்டவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அநேக ஆண்டவர் அவர்களை வாழ்த்துகிறார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.